இல்லையா என்று சொல்லுவாங்க. முன்னால் உள்ள குருக்கள், அனுபவம் பெற்ற குருக்கள் சொல்லுவாங்க, இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் கேட்டகட்டிக்கல் ட்ரைனிங் ரெண்டும் ஒன்றா இருந்தது. யாரெல்லாம் டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் போகிறாங்களோ திண்டிவனத்தில், அவங்க கேட்டகிஸ்டாட்டும் ட்ரைனிங் எடுத்து டீச்சிங் பண்ணும்போது கேட்டகிஸ்டாட்டும் அவங்க பணி செய்து கொண்டு இருந்தாங்க. அதான் உண்மையான டீச்சர். அந்த டீச்சருக்கு தான் மதிப்பு. அந்த டீச்சர் உண்மையிலே மக்களுக்கு வாழ்வு அளிக்கும் ஒரு நபராக மாறுகின்றார். இப்போ உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் ஏதோ கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, கடமை படிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் அதை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. என்னுடைய டியூட்டி இத்தனை பீரியட்ஸ் எடுக்கணும், கிளாஸ் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நீ செத்தாய பிழைச்சிய அதை பற்றி கவலை இல்லை. அப்படிப்பட்ட நிலைமை தான் இப்போ உள்ள டீச்சர்ஸ். என்னுடைய அப்பா டீச்சராக இருந்தார், மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்தார். இப்போவும் நான் ஃபாதர் ஆன பிறகு நினைச்ச ஒருவேளை எங்களுடைய வீட்டில் அவங்க ஃபாதர் கலிஸ்ட் டே வீடுன்னு, ஃபாதர் ஃப்ரான்சிஸ் டே வீடுன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். இல்லை, நான் நிறைய தடவை வீட்டுக்கு போயிருக்கிறேன், நிறைய ப்ரீஸ் எங்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க, கேட்பாங்க ஃபாதர் ஃப்ரான்சிஸ் டே வீடு எங்கே? அப்போ கலிஸ்ட் வாத்தியாருடைய வீடா? அதான் நான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்சிஸ் அங்கே இடமே இல்லை. பிறகு நான் ஆயராட்டு போனேன். ஆயரா மாறின பிறகு வீட்டுக்கு போகும்போது நினச்சி இப்போமாவது அவங்க சொல்லுவாங்க ஆயருடைய வீடுன்னு. அந்த பிறகு ஆயருடைய வீடுன்னு சொல்லலை, கலிஸ்ட் வாத்தியார் வீடு தான் அது போச்சு. இப்போ நான் பேராயராக ஆகிட்டு, கலிஸ்ட் வாத்தியார் இறந்துட்டாரு, அவர் இல்லை. அப்போ நான் இப்போ நினச்சி இப்போமாவது அவங்க சொல்லுவாங்க பேராயருடைய வீடுன்னு. இப்போவும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதுதான் கலிஸ்ட் வாத்தியாருடைய வீடு. அந்த வாத்தியாருடைய பேர் தான் போயிட்டு இருக்கு. இந்த குருவுடைய பேர் போகல, ஆயருடைய பேர் போகல, பேராயருடைய பேரும் போகல, வாத்தியாருடைய பேர் போயிட்டு இருக்கு. இப்போவும் ஒருவேளை நான் இறந்த பிறகு அவங்க சொல்லுவாங்க இது கலிஸ்ட் வாத்தியாருடைய வீடு, அவருடைய பிள்ளை தான் பிரான்சிஸ், அவ்வளோதான் சொல்லுவாங்க. அவருடைய பெயராலே எங்கள் குடும்பம் போயிட்டு இருக்கு. அவருடைய பெயராலே ஒரு குருவானுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவருடைய பெயராலே ஒரு ஆயருடைய வாழ்க்கை போயிட்டு, அவருடைய பெயராலே இப்போ ஒரு பேராயருடைய வாழ்க்கையும் போயிட்டு. ஏனென்றால் அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார். ஆசிரியருக்குள்ள மதிப்பு இந்த உலகத்தில் வேறு இல்லை. ஆனால் கேள்விக்குறி. இப்போ அந்த ஆசிரியர் பேர் எங்கே போச்சு? எனக்கு தெரியும், நான் சின்ன பிள்ளையா இருக்க சமயத்தில் நான் அப்பாவுடைய ஸ்கூலில் படிக்கல. ஏன்னா அப்பாவுடைய ஸ்கூலு இழப்பவளே அது ஒரு முஸ்லீம் ஸ்கூலாக இருந்தது. அதனால அப்பா என்னை ஒரு ஹிந்து ஸ்கூலில் கொண்டு சேர்த்தார். கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கு, அங்கே கொண்டு சேர்க்கல. என்ன அப்பா ஒரு ஹிந்து ஸ்கூலில் கொண்டு சேர்த்தார். நான் ஹிந்து ஸ்கூலில் படித்தேன், ஹிந்து வாத்தியார்கள் படித்தேன், ஹிந்து ஸ்கூலில் படித்தேன். ஆனால் அங்கே எப்போவாவது லீவ் இருந்தால் அப்பாவுடைய ஸ்கூலுக்கு அவர் போவார். டீச்சர்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னா அவர் என்ன கூட கூட்டிகிட்டு போயிடுவார். சின்ன பிள்ளைய அப்போ அங்கே போனால் அந்த பிள்ளைகளெல்லாம் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும். குச்சி கொண்டு வந்து தருவாங்க, சாப்பு கொண்டு வந்து தருவாங்க. வாத்தியாருடைய பிள்ளைகள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ ஒரு மேன்மையாக இருந்தது. அது மட்டுமல்ல, என்னுடைய அப்பா அந்த லொக்காலிட்டி, முஸ்லீம் லொக்காலிட்டியில் படிக்கிற பிள்ளைகள் அவங்க ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒரு